ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மத்தியானமாக என்ன செஞ்சுன்னு இருக்கிறோம் அன்னு நீங்கள் நினைக்கலாம். என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சின்ன குட்டியாக மிஷினு, ரொம்ப பழைய மிஷின்னு. எவ்வளோ வருஷம் இருக்கிறோன்னா ஒரு 25 வருஷம் இருக்கும் இந்த உஷா மிஷின் வாங்கி. ஓகேங்களா? அதுக்கு டெய்லரிங் கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்டுனே இருந்தா. பண்ணுறது ஊக்கு போடுறது ஃபஸ்ட்டு கற்றுக்கோன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, அதுதான் பண்ணின்னுக்கிறா. ஊக்கு போட்டேன் மகோ, காய்ச்சா பாருங்க, காய்ச்சா போட்டுருக்காது போட்டுருக்கா. இது ஒரு வீடியோவாக நான் போடணுன்னு நினைக்கிறேன் நிதானமாக. எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்னிங்லேருந்து நம்மளுக்கு ஒரே சும்மா வீடு பெருக்கிறது, களை தொடைக்கிறது, சாமான் கழுவுறது, துணி துவைக்கிறது, துணி அழிக்கிறது. நேற்று ஈவினிங்கு கழுங்கு எடுத்தோமா, அந்த கழுங்கு கூட இன்னும் வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒரு ட்ரிப்பு துணி அழிச்சு காலையில் போட்டது, இன்னொரு ட்ரிப்பு இப்போ வருங்க மத்தியானம் ஆச்சு. இப்போ அழிச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எடுத்து இது ஒன்றணும். அதில் சென்ட்ரலில் ஒரு ப்ளவுஸ் தைப்பேன், பிடிக்கலையா அது கூட கொஞ்சமாக தைக்குவேன். தைச்சிட்டு ஒரு ப்ளவுஸ் பாதியாக முடிச்சுட்டு நாளைக்காக பாதியாக முடிப்பேன். என் பொண்ணு வேறு இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ லீவ் வேறு, சம்மர் லீவு, கற்றுக் கொடுமா நான் தைக்கிறேன்றா. கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன், என்ன என் பொண்ணுக்கு வந்து டெய்லரிங் பற்றி சொல்லித்தரேன்ட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். ஷார்ட்ஸோ வீடியோவோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.